வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ கடந்த வாரம் மிகப்பெரிய ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ரீசெண்ட் ஹை வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25,650 ரீசெண்ட் ஹை. அதை வந்து உடைச்சாங்க. ஆனால் வந்து பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து கிடைக்கல. மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்கேயுமே நமக்கு வந்து நடக்கலை. ஸோ அங்கேயும் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஒரு ரீசெண்ட் ஒரு ரேஸ் இருந்ததோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வியூ நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபார் த ஃபஸ்ட் டைம் போன வீக்குக்கு முன்னாடி வீக் வந்து ஒரு பிரேக் டவுன் நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த புல் பேக் போயிட்டு ரிஜெக்ஷனாக வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த வீக் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சோ சேம் அதே இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஸோ வீக்லி சார்ட்டில் நமக்கு வந்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி க்ளோசிங் அதுக்கு பிலோவாக வந்து வச்சுருக்கிறாங்க. இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான். சரி, ஓகே. அஸ் அ ட்ரெண்ட் லைனை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக வந்து தெரியுது. இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து இந்த இடத்துல வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா ப்ரைஸ் ஸ்டில் இன் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் அந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கலை. ஸ்டில் இன் த சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நெகட்டிவ் சைடு வந்து யோசிக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே வந்து 50-50 வந்து இருக்குது. ட்ரெண்ட் லைனை ரிஜெக்ஷன் பண்ணிட்டு வந்து கீழே வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ரீசெண்ட் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. அதை மேலே வந்து போச்சு, இருந்தாலும் சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து கீழே வந்த மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒரு 50-50 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து நிஃப்டி 50 வீக்லி லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் நமக்கு வந்து ஒரு 2 வாரம் சாலிடாக நமக்கு வந்து இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் டேக்கு. ஸோ பட்ஜெட் டே வந்து நமக்கு சண்டே வந்து விழுது அந்த நாள். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் நிஃப்டி 50 அதாவது ஷேர் மார்க்கெட் வந்து சண்டே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதனால தான் வந்து சண்டே வந்து இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போயே வந்து ரெடி ஆகிடணும். ஸோ அதுக்காக வந்து இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டு தான். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டு வீக்கோட கேண்டலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்டு 430 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து டோஜி அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து ஸ்பின்னிங் டோஜின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் இது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த கேண்டிலில் பாடி வந்து இருக்கிறதுனால ஸ்பின்னிங்கும் சேர்த்து வந்து எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு வந்து விக்கு சேம் கைண்ட் ஆஃப் விக்கு வந்து அப் ட்ரெண்ட்லேயும் இருக்குது, டவுன் ட்ரெண்ட்லேயும் வந்து இருக்குது. அதனால் வந்து இதை வந்து ஒரு டோஜி மாதிரியும் நம்ம அது பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கேண்டலோட சைஸ் அப்படிங்கிறது நான் ஒரு 400-430 பாயிண்ட் வந்து இருக்குது. ஒரு 400 பாயிண்ட்டை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி இந்த கேண்டில் வந்து ஒரு அப்சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 1:1 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 400 பாயிண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். ஸோ இந்த கேண்டலோட ஹை வந்து 25,900. அதை ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 26,300 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 25,450 அப்படிங்கிறது இந்த கேண்டலோட லோவாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவலில் வந்து உடைச்சாங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது எதனா பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இந்த கேண்டல் நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டோஜி ப்ளஸ் ஸ்பின்னிங் கேண்டல் மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக இந்த மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது எக்ஸாக்டாக வந்து புல்லிஷ் கேண்டல்னு சொல்ல முடியாது, பேரிஷ் கேண்டல்னு சொல்ல முடியாது. இது இன்டிசிசிவ் கேண்டல். ஸோ அதனால்
அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இதோட 1:1 என்ன, அதே மாதிரி டவுன் சைடு வந்து போச்சு அப்படின்னா இதோட 1:1 என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்லாம் வந்து பிரிண்ட் ஆகிருந்தது ஒரு 25,900. ஸோ அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் மேலே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இது உடச்சிட்டு வந்து மேலே வந்து போயிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வந்து இந்த 25,900 வந்து ஒரு டச் பண்ணிட்டு வந்து மேலே வந்து போயிருக்கிறாங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 லாஸ்ட் 7 வீக்கும் நமக்கு வந்து இதை டச் பண்ணி மேலே வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக 8வது வீக் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,900க்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 25,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். அப்போ இந்த வீக்கோட நியர்பை அல்லது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 25,900 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்போ இந்த வீக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 25,450 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ இது உடச்சா மட்டும்தான் அதுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறத பற்றியே நாம் வந்து யோசிக்க முடியும். இதை உடைக்கல இந்த வீக் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் வந்து எதிர்பார்க்காதீங்க. 25,900 வந்து அப்சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும் வித் வால்யூமோட. அதே மாதிரி 25,480 பிரேக் டவுன் கொடுக்கணும் வித் வால்யூமோட. இன்கேஸ் இந்த இடத்துல வால்யூம் சப்போர்ட் பண்ணலை, பிரேக் அவுட்டோ கிடைக்கல அப்படின்னா இந்த வீக் வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகாது. ஸோ இது முழுக்க இந்த ஸ்பின்னிங் கேண்டில் கைண்ட் ஆஃப் டோஜி கேண்டில் வச்சு நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் மாதிரி நமக்கு வந்து இந்த 25,700 600 இந்த ஏரியாலாம் நமக்கு வந்து அப்படி வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,250 ஒரு 26,350 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த வீக் நமக்கு வந்து இந்த டிமாண்ட் ஜோனை உடச்சிட்டு வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து ரிஜெக்ஷனாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டு 2 ட்ரேடிங் செஷன் நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ரிஜெக்ஷன் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. கைண்ட் ஆஃப் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இதுவும் நெகட்டிவான ஒரு விஷயமாக வந்து படுது. ஸோ நமக்கு இந்த க்ளோசிங் அப்படி வந்து இந்த 25,800 900 இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு கீழே வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஒரு இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,500 அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அதை உடைக்கும் போது 25,300 நோக்கி வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு டிமாண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து 25,900 உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி டிமாண்ட் ஜோனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,500 450 இந்த ஏரியா வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிட்டுருக்கு. அண்ட் ஃபைனலி இங்கே வந்து நமக்கு வந்து இந்த 25,900 ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல. அது கீழே அந்த 25,450 கீழே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து போகலை. ஸோ கண்டினியூஸாக இது வந்து ஒரு கன்சல்டேட் ஆகிறதுனால ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் வந்து மாறிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 370 ஒரு 400 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து இந்த வீக் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்சைடு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 26,300 நோக்கி வந்து நகரலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த 25,500 வந்து உடைக்கணும். அது உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு 25,200 நோக்கி வந்து மார்க்கெட் நகரும். அப்போ ஓவராலாக அப்போ இந்த ரேஞ்சில் இருந்தே அப்போ இப்போ க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்தே நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு அப்படின்னா ஒரு 25,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.